ஆரம்பிக்கலாங்களா? இந்த மாதிரி எடிட் பண்றது ரொம்ப கஷ்டமா என்ன? Now, fear. ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாங்க. அது எப்படி அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் உங்களோட காரு, பைக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்ல யாருக்காவது எடிட் பண்ணி குடுக்க போறீங்கன்னா, இந்த மாரி எடிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. Instagramல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2டே ஸ்டெப்ல பண்ணிரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வீடியோவ இந்த மாரி CapCutல ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறது மாரியான ஒரு வீடியோ. ஒரு பைக் இருக்கு. ஒரு பையன் அந்த பைக்ல நிக்கிறது மாரி இருக்கு. நீங்க இத எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இத சொல்றேன். இப்போ இங்க இருக்க இந்த வீடியோ இருக்கு இல்லையா? இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சூஸ் பண்ணிட்டு இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா, காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா, ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாரி ஓவர்லேவா எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்டார்ட்டிங்ல அந்த கிளிப்பை ஆட் பண்ணி அதையே ஓவர்லேவா இந்த மாரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அத இந்த மாரி மூவ் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல செட் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, கட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, கஸ்டமைஸ்டு கட் அவுட் அப்படின்ற அந்த ஆப்ஷன்க்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா குயிக் பிரஷ் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கணும். அத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பெர்சன் மேல இந்த மாரி வந்து டச் பண்ணுங்க. அத டச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பெர்சன் தனியா இந்த மாரி செலக்ட் ஆயிருவாரு. ஸோ பைக் மேல இந்த மாரி வந்து என்ன பண்ணுங்க, டச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அது மேல இந்த மாரி டிரா பண்ணீங்க அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி செலக்ட் பண்ணி குடுத்துரும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது வேணாம், எந்த ஏரியா செலக்ட்டா இருக்குது வேணாம் அப்படின்னா, வைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன யூஸ் பண்ணிட்டு, இந்த மாரி எரேஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல இருக்க இந்த கேப் வந்து எனக்கு வேணான்னு தோணுச்சு. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணி இந்த மாரி எரேஸ் பண்ணி விட்டுர்றேன். அதுக்கப்புறமா அந்த பிரஷ்ஷயே பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு எங்க செலக்ட் ஆகாம இருக்கோ, அந்த இடத்த மட்டும் டச் பண்ணீங்க அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா அது செலக்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அங்க இருக்க அந்த டிக் மார்க்க குடுத்தீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட் தனியா பிரிஞ்சு வந்துரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதையும் வந்து அதே மாரி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாரி ஓவர்லேவ ஆட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் கிளிப் எங்க இருக்கோ அந்த இடத்துல நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லா கிளிப்புக்கும் இந்த மாரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு கிளிப்புக்கு பண்ணா போதும். ஸோ இத நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு ரொட்டேஷன் வேணும் அப்டின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். நார்மலா வேணும் அப்டின்னா நார்மலா வச்சுக்கலாம். அதோட சைஸ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, கீழ பிளெண்ட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து குடுத்துக்கிறேன். அதுல இந்த சைடு மூவ் பண்ணோம் அப்டின்னா, ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபில்டர் ஆயிடும். ஓகே இதுல என்ன நார்மலா தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு தான் அடுத்ததா நம்ம ஒண்ணு பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணிட்டு லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல 1 அப்படின்றத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடும். மூவ் ஆனதுக்கு அப்புறமா ப்ளே பண்ணி பாருங்க. I just love smell of fear. ஓகேவா? இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதையே அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த கிளிப்புக்கும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. ரொம்ப, ரொம்ப ஈஸியா ஜஸ்ட்டு ஒரு 2டே ஸ்டெப்பு தான். ஜஸ்ட்டு பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண போறோம். அந்த ஓவர்லேவ ஆட் பண்ணி ப்ளே பண்ண போறோம். பார்க்கறதுக்கு இந்த மாரி ஒரு அவுட்புட் பக்காவா கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? புடிச்சிருக்கா? இல்லையா? இதே மாரி ட்ரெண்டிங்கான வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா டியூட்டோரியல் நான் மேக் பண்றேன். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.